இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் கூட்டு நாம் சாம்பாருடன் பருப்பு புளிக்குழம்பு அனைத்திற்கும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் காலிஃப்ளவர் பொரியல் செய்வதற்கு காலிஃப்ளவரை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் இந்த அளவு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் கொதிக்கும் தண்ணீரில் காலிஃப்ளவரை போட்டு சிறிது உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு 2 நிமிடம் கொதி வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். காலிஃப்ளவர் பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிடம் நன்றாக கொதி வந்து விட்டது. பொழுது வடிகட்டி எடுத்து விடலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு விடலாம். நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நாம் சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இந்த அளவு வதங்கவும் நாம் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் கிளறி நாம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு விடலாம். நன்றாக மசாலா பொடியை மிக்ஸ் செய்து மிதமான தீயில் 1/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விடலாம். நாம் மிக குறைவாக தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் மூடி போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் சிறிதளவு பெப்பர் தூளும் மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். நாம் நன்றாக கிளறி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான